குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பாப்பா செய்த வாராகி நாள் பூஜை. பாப்பா அதாவது அங்கு காமாட்சி செய்த வாராகி பூஜை 9 விளக்கேற்றி இது இன்னைக்கு செய்த வாராகி பூஜை, அதாவது ஆஷாட நவராத்திரியின் வாராகி பூஜை. அங்கு காமாட்சி வாராகி பூஜை செய்தாங்க. இன்னைக்கு அழகான வெள்ளிக்கிழமை இன்றையோட முடியுது வாராகி பூஜை. ஐயோ, பிடிக்கவே முடியல ஒரு கையில். அதுதான் வாராகி தாயாரை நினைத்து வெள்ளிக்கிழமை அதுவும் அம்மனுக்குரிய அந்த ஒரு நாளில் ஆஷாட நவராத்திரியினோட 9வது நாள் பூஜையை அங்கு காமாட்சி ரொம்ப முழுமையாக நிறைவு பண்ணாங்க. இன்றைக்கு நாம் லலிதா சகஸ்ரநாமம் தினமும் படித்து இது பண்ணாங்க. தர்மம் குன்றி அதர்மம் தலை தோங்கும் போது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக ஒவ்வொரு யுகத்திலும் நான் என்னை புதுப்பித்துக் கொள்கிறேன். பகவத்கீதையில் கிருஷ்ண பகவான் சொல்கிறாரு. அதனால் டெய்லியுமே பாப்பா லலிதா சகஸ்ரம் படித்து தன்னோட ஆஷாட நவராத்திரி 10 நாள் பூஜை 9வது நாள் நிறைவு செய்கிறாங்க. ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்த ஆஷாட நவராத்திரி நடந்து கொண்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை பூஜை நம்ம எப்பொழுதுமே ராகுகால பூஜை பண்ணுவோம். அம்மனுக்குரிய அந்த ஒரு நாள் நம்ம செய்கின்ற பொழுது அவ்வளவு சிறப்பான ஒரு இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீருண்ட மேக கண்கள் நிழலுண்ட கரிய கூந்தல் நேர்கொண்ட மாந்தர் வீட்டில் நிலை கொண்ட செல்வ பந்தல் சீர்கொண்ட அமுதச் செல்வி சில் என்ற காற்று பாய்ந்தால் சேர்கின்ற மேகத்தண்ணீர் சிதறொண்டு பாய்வதைப் போல வேர்கொண்ட பாவம் எனும் வினைகொண்ட பாவம் எனும் வெய்கொண்ட பாவம் எனும் வெய்கொண்ட தோழினாய் உன் விழிக்கண்டால் தீர்ந்து போகும் தேர்கொண்டேன் புறவி இல்லை செல்வமாம் புறவியாலை திருவருள் செய்வாய் நீயே தேப்பெரும் கமலத்தாயே. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கையால் பிடிச்சி இது பண்ண முடியல. ஆக்கலும் அளித்தல் காத்தல் அருள்நிறை இறைவன் சக்தி அன்னவன் தோளில் நீயே அனைத்துமாய் விளங்கும் சக்தி ஆக்கலில் வாணியாவாய் அளித்தலில் திருவாய் நிற்பாய் அழிகின்ற வேலை வந்தால் அந்தமில் துர்க்கையாவாய் நீக்கிக்கொண்ட கரத்து நாதன் திருப்பரா சக்தியாக திரிபுரம் 7 லோகம் திருவருள் புரிந்து நிற்ப வாக்குயர் கமலச் செல்வி வாடை நீ தென்றல் நீயே வளமென இறப்போர்க்கெல்லாம் வந்தருள் புரிகின்றாயே. வேதத்தின் விளைவை போற்றி வினைபயன் விளைப்பாய் போற்றி சீதத் தாமரையை போற்றி செம்மை சீர் அழகை போற்றி கோதைப்பண் புடையாய் போற்றி குளிர்ந்த மாமலையை போற்றி ஓர் தத்துவத்தில் நிற்கும் உமையவள் வடிவை போற்றி பாதத்தை கமலம் தாங்க பல்லுயிர் காப்பாய் போற்றி நாதத்து நெடியேன் கொண்ட நங்கை நீ போற்றி போற்றி பாதத்தில் சிரசை வைத்து பணிகின்றேன் போற்றி போற்றி மாதத்தில் ஒரு நாள் கூட மறைந்திடாய் போற்றி போற்றி. இப்படி அழகான அம்மையை துதித்து கொண்டிருக்கும் வாராகி தாயார்கள் நாம் அம்மையை துதித்து கொண்டே இருப்போம். கண்களை பறிக்கும் காட்சி கவிந்தனின் வடிவம் போற்றி கமலப்பூ வதனம் போற்றி கமலமா விழிகள் போற்றி மண்ணிலும் விண்ணுலோர்க்கும் மங்களம் நிறைப்பாய் போற்றி மண்டல இயக்கத்திற்கே மந்திரம் ஆனாய் போற்றி விண்ணவர் வணங்கும் தேவி விந்தையின் மூலம் போற்றி விரிமலர் கண்ணன் தேவன் விரும்பிடும் நகையை போற்றி எண்ணியபடியே உனையை ஏத்தினேன் போற்றி போற்றி இசைபட வாழ வைப்பாய் லக்குமி போற்றி போற்றி.
மோகனத் துணையை போற்றி முழு நில வடிவை போற்றி மூவுலகங்கள் தேடும் முதற் பெரும் பொருளை போற்றி தேகத்தே ஒளியை வைத்த செம்மணி குன்றை போற்றி தீராத ஆசைக்குள்ளே திருவன நிற்பாய் போற்றி ஓர்கணம் தொழுத்தார் கூட ஓடிவந்து அளிப்பாய் போற்றி ஊர்த்தமா மேகவண்ணன் ஓப்புமுற சிரிப்பாய் போற்றி தாள்களில் வணிந்தேன் அம்மா தன்னருள் தருவாய் போற்றி தலைமுதல் பாதம் மட்டும் தாழ்கின்றேன் போற்றி போற்றி தாயே அம்மா. இப்படி அவ்வளவு கடந்த ஒரு நமது அன்னையின் திருவருளை நாம் போற்றி மண்டல திசைகள் தோறும் மதகரி குடங்கள் ஏந்தி மங்கைக்கு நன்னீராட்ட கங்கை நீர் குடத்தில் மாந்தி தண்டலை கூந்தல் ஊரை தர்வ மங்கள நீராட்டி தாமரை பூவின் மேலோர் தாமரை பூவை சூட்டி மண்டிய தூய்மை தாக்கி மற்றும் ஒரு தூய்மை நல்கி மறுவிழா பணிங்கின் மேல் பளிங்கின் மேனி மாசர துளங்கச் செய்யும் அண்டமா நெடியோன் தேங்கிய அலைகடல் அரசன் பெண்ணே அறுதியில் கொள்ளும் காலை அடியவன் வணங்குகின்றேன். அம்மா தாயே இப்படி உன்னை மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமலச் செல்வின் மரகத மலரில் மொய்க்கும் மாணிக்க கரும்பு போன்ற நீளமா மேகம் போல நிற்கின்ற திருமாலுந்தன் நேயத்தால் மெய்சிலிர்த்து நிகரில்லா செல்வம் கொண்டான் மாலவன் மீது நீ வைத்த மாயப்பொன் விழி இரண்டையும் மாதும் நீ என்னிடத்தில் வைத்து என்றால் நானும் காலமா கடலில் உந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணீரை வாழ்வு கொள்வேன் கண்ணிசைப்பாய் கமலத்தாயே. நீளமா மலரை பார்த்து நிலையில்லாது அலையும் கண்டு நிற்பதும் பறப்பதும் போய் நின்விழி மயக்கம் கொண்டு கோலமார் நெடுமால் வண்ண குளிர்முகம் தன்னை கண்டு கொஞ்சிடும் பிறகு தானும் கோதையார் குணத்தில் நின்று ஏலமார் குழலி அந்த இருவிழி சிறிது நேரம் என்பசம் திரும்புமாயின் ஏங்கிய காலம் சென்று ஆழமா மரங்கள் போல அழிவிலா செல்வம் கொண்டு அடியவன் வாழ்வுகேன்பன் அருள் செய்வா கமலத்தாயே. நற்குடி பிறந்த பெண்கள் நாயகன் தனைவார்த்தாலும் நாணத்தால் முகம் புதைத்து நாளிலோர் பாகம் பார்ப்பார் பற்பல நினைத்து போதும் பாதிக்கண் திறந்து முடி பரம்பரை பெருமை காப்பர் பார்க்கடல் அமுதம் நீயும் அருள்வாய் தாயே போற்றி. இப்படி அம்மையை தினம் தினம் தோற்றி இன்று இறுதி நாட்கள் ஆஷாட நவராத்திரியின் இறுதி நாளை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்று மாலையோடு ஆஷாட நவராத்திரியின் பூஜை நிறைவு பெறுகிறது. அழகான வெள்ளிக்கிழமையிலே இந்த பூஜையை நாம் நிறைவு செய்து அம்மாவை வாராகி தாயாரை சப்த கன்னிமார்களில் 5வது தாயாரை நாம் வணங்கி நாம் வாழ்வில் வளம் பெறுவோம். நிச்சயமாக அந்த தாயார் நமது கஷ்டங்களை தீர்த்து வீடு நிலம் பேர் அத்தனையும் நமக்கு அருள்வாய் என்று மனமாற நாம் வேண்டுகிறோம். அந்த பாத கமலங்களுக்கே சரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் அவ்வளோ ஒரு அழகான இந்த திருநாளில் இதையும் நாம் வாசித்து கனகதாரா ஸ்தோத்திரம் அதையும் லலிதா சகஸ்ரநாமத்தையும் படித்து அபிராமி அந்தாதி அம்மனுக்குரிய அத்தனை இதையும் நாம் ஓம் சக்தி தாயே, ஓம் சக்தி தாயே, ஓம் சக்தி தாயே. அதனால் இதையெல்லாம் நாம் பாராயணம் தினம் செய்து முடிந்ததை பாராயணம் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அம்மா என்ற கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவள் நமது தாய் அருளை பெறுவோம்.
விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.